ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோவான் எழுதின 2ஆம் நிருபம் 6ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. மிக அருமையான வேத வசனம் இங்கு தேவனுடைய அன்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் மிகவும் அன்புள்ளவர். நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதற்கு என்ன அடையாளம் என்பதற்கு இந்த வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக மனிதர்கள் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த வேதவசனம் சொல்லுகிறபடி அவருடைய கற்பனைகளில் நடப்பது மிகவும் கடினமான காரியம் என்று அநேகர் நினைத்து கொள்கிறார்கள். ஒரு அன்பாய் இருக்கிறவர்களுக்கு எதை சொன்னாலும் அவர்கள் செய்வார்கள் மனிதர்கள் இடத்துல. அதுபோல நாம் தேவனை நேசிக்கிறோம் என்றால் தேவன் சொல்லுகிற காரியத்தை செய்வது நமக்கு மிகவும் லேசான காரியம். ஆனால் தேவனை நேசிக்காத பிள்ளைகள் தேவன் சொல்லுகிறதை செய்ய முடியாது. அதை தான் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது. நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் தேவனை நேசிக்கிறோம் என்று சொல்லி அவருடைய கற்பனைகளை செய்யாவிட்டால் தேவனை நாம் நேசிக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு மனிதர்களும் நாம் நேசிப்பதின் அடையாளத்தை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனை நேசிக்கிறோம் என்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய கற்பனை வேதத்தில் தேவன் சொல்லிய வசனங்கள் தான் வேதத்தில் இருக்கிறது. அந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம், ஆனால் அதன்படி நடப்பது கடினமாக நினைத்து அநேகர் அந்த வேத வசனத்தின்படி நடப்பதற்கு மறுத்து விடுகிறார்கள். அப்படி என்றால் நாம் தேவனை நேசிக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். ஆனால் அந்த வேத வசனங்களை வாசிக்கிற ஒவ்வொருவரும் அந்த வேத வசனத்தை கீழ்ப்படிவார்கள் என்றால், அதை செய்வார்கள் என்றால் தேவனை நேசிக்கிறார்கள் என்று நாம் நினைத்து கொள்ளலாம். இப்படிதான் வசனம் நமக்கு யோவான் நமக்கு எழுதியிருக்கிறார். அதுபோல் இன்னும் அநேக வார்த்தைகள் இந்த யோவான் எழுதின 2ஆம் நிருபத்தில் இருக்கிறது. நாம் தேவனை நேசிப்பதற்கு அடையாளம் ஒருவரில் ஒருவர் நாம் அன்பாய் இருக்க வேண்டும். மற்றவர்களை தன்னை போல நம்மை எப்படி நேசிக்கிறோமோ அதே போல மற்றவர்களையும் நேசிப்பது மிக அவசியமாக இருக்கிறது. அப்படி நாம் செய்யும்போது தான் நாம் தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இது தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற கட்டளையாக இருக்கிறது, கடமையாக இருக்கிறது. இதை நாம் ஒவ்வொரு நாளிலும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேகர் இன்றைக்கு இதை மறந்து விடுகிறார்கள். இன்னும் வேதவசனம் சொல்லியிருக்கிறது, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் மீறி நடக்கும்போது தேவனை நேசிக்க முடியாது. அந்த உபதேசத்தில் தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை, உபதேசங்களை நாம் கேட்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளில் நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வேத வசனங்கள் எல்லாம் நமக்காக எழுதப்பட்டிருக்கிற, நம்மை தேவன் நேசித்து நாம் இந்த காரியங்களை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்று இந்த வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனத்தின்படி நாம் நடக்கும்போது தான் தேவனை உடையவர்களாக, தேவனை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளிலும் இந்த தேவனுடைய கற்பனைகளை நாம் அதன்படி நடக்க வேண்டும். அந்த கற்பனைகளை என்னவென்றால் நாம் மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும். இந்த காரியங்களை எல்லாம் நாம் இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் செய்வோம் என்றால் நீங்கள் தேவனை மெய்யாகவே நேசிக்கிறீர்கள், அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். ஆனால் இதை மறந்து போகும்போது நாம் தேவனை மறந்து விடுகிறோம். தேவனிடத்தில் நாம் அன்பாக இருக்க முடியாது. இதை நாம் அறிந்து கொண்டு இந்த வேத வசனங்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் அதை தொடர்ந்து செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய்
நன்றி செலுத்துகிறோம். அவருடைய கற்பனைகளின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லி மற்றவர்களை நேசியாதபடி இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளிலும் மற்றவர்களை நேசிக்க உம்முடைய வார்த்தையில நாங்கள் நிலைத்திருக்கும்படியா நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து உங்கள் பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரிலும் தேவனுடைய அன்பு விளங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன்.